மத்தி பார்த்து 250 ரூபா விலை போயிட்டு இருக்கு. இங்க பாருங்க ஃப்ரெஷ்ஷான மத்தியெல்லாம் இருக்கு பாருங்க. 250 250 ரூபா ப்ரோ. சூப்பர். கலர் பாரு 350. 350 மீன் குழம்பாக வருகிறோம். வருஷமா வந்து இங்க மீன் வாங்கிட்டு இருக்கீங்க இங்க? ஆமாமா. 25 வருஷம் இருக்கு. ஏடா தொக்கு பண்ணாரா வேலை செய்யல. கொடால 550. சங்கரா பாருங்க சூப்பரா இருக்கு பாருங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷான மீன் இருக்கு பாருங்க. சங்கரா மீன் எவ்வளவு விலை போயிட்டு இருக்கு? 150 ரூபா சொல்லி 120 ரூபா போடுவோம் ப்ரோ. வெல்கம் ஃபர்ஸ்ட் வணக்கம் மக்களே. சென்னை சிந்தாரிப்பேட்டை மீன் மார்க்கெட் வந்திருக்கோம். மக்கள் சென்னையிலே ஒரு மிகப்பெரிய ஒரு மார்க்கெட் போய் சென்னை சிந்தாரிப்பேட்டை மார்க்கெட் தாராளமாக சொல்லலாம். இங்கே 150 வருட பழமையான ஒரு மீன் மார்க்கெட் இந்த மார்க்கெட் சொல்லுவாங்க. இங்கே எல்லா வகையான மீன்கள் கிடைக்கும். கடல் மீன்கள் கிடைக்கும், அதே மாதிரி ஏரி மீன்கள் கிடைக்கும். இங்கே இருக்க மீன்கள் எந்தெந்த ஊரில் எடுத்து வராங்க பார்த்தா சென்னை காசி மீனில் எடுத்து வராங்க. அடுத்தபடியாக பார்த்தா பலவேற்காலில் எடுத்து வராங்க. அடுத்தபடியாக பார்த்தா ஆந்திராவில் ஒரு சில மீன்கள் எடுத்து வராங்க. எல்லா மீன்களும் பார்த்தா ஃப்ரெஷ்ஷான மீன்கள் அன்னன்னைக்கு பிடிச்ச மீன் அன்னன்னைக்கு எடுத்து வருவாங்க. மக்கள் இங்கே மீன்களை வந்து கிலோ கணக்காக தான் வாங்க முடியும், கூறு கணக்காக வாங்க முடியாது. இங்கே 360 நாள் மீன்கள் கிடைக்கும். அது மாதிரி 360 நாள் மக்கள் கூட்டம் அதிகமாக இருக்கும். ஏன்னா இங்கே ரொம்ப கம்மியாக விலையாக இருக்க மக்கள் தேடி வராங்க. இங்கே மார்க்கெட் டைமிங் சொல்லுங்க, எத்தனை மணிக்கு வரலாம்? காலையில 3:30 மணில இருந்து மதியம் 12:30 மணி வரைக்கும் இருக்கும். மீன் வாங்க ப்ரோ. இப்போ வியாபாரிங்க ஒரு ரேட்டும் பொதுமக்கள் ஒரு ரேட்டா இருக்குமா? இல்ல எல்லாம் ஒரே விலை? எல்லாருக்கும் ஒரே விலை தான். காலையில என்ன விலையோ அதே விலை தான். அதே விலை தான். மக்களை மீன்கள் விலைகள் பார்க்கலாம், மீன்கள் பிரைஸும் பார்க்கலாம். மக்களை நம்ம சேனலில் புதுசாக வீடியோ பார்க்குறவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனலில் அடுத்த நல்ல வீடியோக்களை பார்த்து பயன்பெறணும். அதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ண சொல்றேன். வாங்க மக்களே வீடியோக்குள்ள போகலாம். அப்படியே திருக்க மீன் இருக்கு பாருங்க. சின்ன திருக்க எல்லாமே எவ்வளவு விலை போயிட்டு இருக்கு? 50 ரூபா கிலோவே. அதுவும் ஆஃபர் பாருங்க. சூப்பரான விலைங்க மக்கள். இந்த லைன்ல பார்த்தீங்கன்னா இறா வச்சிருக்காங்க பாருங்க. சூப்பரா இருக்கு பாருங்க. இறா வந்து எவ்வளவு போயிட்டு இருக்கு மேடம்? 280 ரூபாண்ணே. போடுறது வந்து 250 ரூபா போடலாம். 250 ரூபா போறீங்க ஒரு கிலோ. விரால் மீன் வச்சிருக்காங்க பாருங்க. உயிர் மீன் லைன்ல வச்சிருக்காங்க. எவ்வளவு விலை போயிட்டு இருக்கு? 500 ரூபா போடுறது 450 ரூபா போடலாம். 450 ரூபா போறீங்க. 400 ரூபா கூட போடலாம். 400 ரூபா போறீங்களா? பாருங்க ப்ரோ. உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் பஷீர். சரி ப்ரோ. இப்போ சின்னமன் மார்க்கெட்ல வந்து எவ்வளவு நாளா வந்து வியாபாரம் பண்றீங்க? நான் ஒரு 8 வருஷமா மக்கள் இந்த லைன்ல பாத்தீங்கன்னா கிழங்கா மீன் இருக்கு பாருங்க. சூப்பரா இருக்கு பாருங்க. கிழங்கா மீன் வந்து எவ்வளவு விலை போயிட்டு இருக்கு? கிழங்கா 400 ரூபா போட்டுட்டு இருக்கோம். 380 370 போடுவோம். 1 கிலோ பார்த்து போட்டுப்போம். அதாவது 1 கிலோ அது மாதிரி விலையும் தராங்க. இங்க கிழங்கா மீன் டேஸ்ட் வந்து எப்படி இருக்கும்? கிழங்கா மீன் டேஸ்ட் அருமையா இருக்கும். இது வந்து மருத்துவ ரீதியான மீன், மஞ்சக்காமலைக்கு ஏத்த மீன். இது அடுத்தபடியா பாத்தீங்கன்னா காணங்கத்தை மீன் இருக்கு பாருங்க. இப்போ காணங்கத்தை மீன் வந்து எவ்வளவு விலை போயிட்டு இருக்கு? காணங்கத்தை மீன் 200 ரூபா காலையில போச்சு. இப்போ 180 170 3 கிலோ 500 அந்த மாதிரி போடுவோம். ஹோல்சேல் வியாபாரம் தான். பேர் சொல்லுங்க. சாமுவேல். சரி, சிந்தாரிப்பேட்டை மார்க்கெட்ல எவ்வளவு வியாபாரம் பண்றீங்க? நான் 8 வருஷமா இருக்கேன். 8 வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க. சரிங்க. எல்லா வகை மீன் கிடைக்கும்? எல்லாமே இருக்கும். காசிமேடு மீன் தான். இல்ல காசிமேடு மீன் தான். மக்களை பார்த்துங்க. உங்களுக்கு மீன் தேவைப்பட்டா தாராளமா வாங்க. கடமா 200 ரூபா வரையா? காசிமேடு கடமா வரையா? காசிமேடு 200 ரூபாயா? 200 ரூபா. எவ்வளவு கிலோ போயிட்டு இருக்கு? இல்ல 200 ரூபாய் மீன் ப்ரோ. 200 ரூபா தான். சூப்பரா விலையா இருக்கு பாருங்க. இதோட பெரிய கடமா வந்தா 300 ரூபாய் அடிப்போம். இதோட பெரிய கடமா வந்தா 300 ரூபாய் 400 ரூபாய். அது இல்லைங்களா? சைஸுக்கு ஏற்ற மாதிரி. சரி கத்துன்னு சொல்லுங்க. இப்போ வந்து இப்ப நகர மீன் எவ்வளவு போயிட்டு இருக்கு? நகரம் வந்து பெருசா இருந்தா 200 போவோம். ஆமா, 150 போகுது. இப்ப கடமா வந்து எவ்வளவு நம்ம பயன்படுத்தலாம்? அதான் கிளீன் பண்ணி ஃப்ரிட்ஜ்ல வச்சா 2 நாள் யூஸ் பண்ணலாம். 2 நாள் யூஸ் பண்ண முடியும். பாத்துங்களே அதுவா வச்சு நல்லா இருக்காது. அது மாதிரி நல்லா இருக்காது. ப்ரோ பேர் சொல்லுங்க. மணி. சரி ப்ரோ. நம்ம சிந்தாரி மார்க்கெட்ல வந்து எவ்வளவு நாள் வியாபாரம் பண்றீங்க? நான் ஒரு 5 வருஷமா படிச்சுமா பண்றேன். மக்கள் உங்களுக்கு நாமப்பாறை மீன் இருக்கு. அடுத்தபடி போய் கிளிச்சி மீன் சொல்லுவாங்க. கிளிச்சி மீன்லாம் இருக்கு பாருங்க. சங்கரா மீன் இருக்கு. அதுல மீன் சுதும்பா சுதும்பு வெள்ளை சுதும்பு மீன் இருக்கு. விலைங்களை பேசி கேட்கலாம். நாமப்பாறை மீன் இருக்கு. இதுல வேலை போயிட்டு இருக்கா? 120 ரூபா 100 ரூபா போறீங்களா? எப்படி இருக்கு மீன் பாருங்க. தரமா இருக்கு. ஃப்ரெஷ்ஷா சூப்பர் ப்ரோ. தட்டு மீன் கம்மி அப்படியே எல்லாம் 1 கிலோ விலைங்க. இது எவ்வளவு? 100 ரூபாய். கீழ்ச்சி மீன் பாருங்க. நல்லா இருக்கு பாருங்க. ஃப்ரெஷ்ஷா இருக்கு. சங்கரா 100 ரூபாய். சங்கரா 150 ரூபா 100 ரூபாய். விலை கம்மி தான். ஓகே, 100 ரூபாய் தரீங்க. 100 ரூபாயும் தராங்க பாருங்க. சங்கரா மீன் தரமா இருக்கு. மீன் தான். அடுத்தபடி சொல்லுங்க ப்ரோ. புது மீன் எவ்வளவு? புதுந்து எவ்வளவு? 100 ரூபா. 100 ரூபாய் தான். பேசுங்க. சரி, இப்போ சிந்தாரி மார்க்கெட்ல எவ்வளவு நாள் வியாபாரம் பண்றீங்களோ? நான் ஒரு 8 வருஷமா இருக்கிறேன். 8 வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகே, தரமான மீனா இருக்கு பாருங்க. ரொம்ப கம்மியான விலையில இருக்கு. சூப்பரா இருக்கு. மக்களுக்கு அவ்வளவா இவ்வளவு வாங்கலாம். அம்மா வந்து மீன் வியாபாரத்துக்கு சிந்தாரிப்பேட்டை வந்திருக்காங்க. அம்மா எவ்வளவு வருஷமா வந்து இங்க மீன் வாங்கிட்டு இருக்கீங்க இங்க? ஆமாமா, 25 வருஷம் இருக்கு. 25 வருஷமா இருக்கு. எந்த ஊர்ல இருந்து வியாபாரம் பண்ண வந்துருக்கீங்கம்மா? நாங்க இங்க இருந்து வாங்கி போய் மகாராணியாண்ட விற்போம். அப்படிங்க. உட்காந்து அப்படிங்க. தண்டாரிப்பேட்டை அந்த ஏரியால தண்டாரிப்பேட்டை விட்டுட்டு மகாராணி. சரி சரிம்மா. இங்க மீன் விலை பரவாயில்லையாம்மா? சிந்தாரி மார்க்கெட்ல பரவாயில்ல, எங்களுக்கு லாபம் கிடைக்கும். அப்படி இது. ஆமா,
எப்பவுமே இங்க தான் வாங்குறீங்க? ஆமா, நாங்க எப்பவுமே அங்கதான் வாங்குவாங்க. காசு மட்டும் போனா கூட கணக்கு. ஆமாமா. 3000 2000 சொல்லுவாங்க, எங்களால வாங்க முடியாது. இங்க வந்தா கொஞ்சம் கொஞ்சம் கிலோ கணக்குல கொஞ்சம் கொஞ்சம் நாங்க வாங்கி போவோம். ஓகேம்மா, போதுமா, நன்றிம்மா. மத்தி ஓடியா, மத்தி 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 ஓடியா. மத்தி எவ்வளவு விலை போயிருக்கு? 250 ரூபா சார். 250 ரூபா. ஆமா சார், மத்தி லைவா இருக்கு சார். பாருங்க மக்களே, உடம்பு ரொம்ப நல்லது விரைவு. உடம்பு நல்லது சார். மத்தி மீன்லாம் தேவைப்படும். இல்ல ஃப்ரெஷ்ஷா இருக்கு பாருங்க மத்திலாம். அடுத்தபடி பார்த்தா நெத்திலி மீன் 130 ஓடியா. 130 ரூபாவா? சூப்பரா இருக்கு பாருங்க. நெத்திலி நெத்திலி பேர் சொல்லுங்க. என்ன சொல்லுங்க? உங்க மேல மத்தி மீன் கிடைக்குமா? மத்தி மீன் எல்லாமே கிடைக்கலாம். மஞ்சள் இருக்கும், எல்லாமே இருக்கும். சங்கரா பாருங்க, சூப்பரா இருக்கு பாருங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷான மீன் இருக்கு பாருங்க. சங்கரா மீன் எவ்வளவு விலை போயிட்டு? 150 ரூபா சொல்லி 120 ரூபா போடுவோம். பாறை மீன் பாருங்க, வச்சிருக்காங்க பாருங்க. இப்போ பாறை மீன் கிலோ எவ்வளவு ப்ரோ? 500 ரூபாய் 500 ரூபாய் ப்ரோ. நானும் கிலோ 500 ரூபாய். அடுத்தபடியா பார்த்தா மொசம் பாருங்க, 200 ரூபாய் 170 ரூபாய் போடுவேன். ப்ரோ பேர் சொல்லுங்க. என் பேர் அலெக்ஸ். மீன் மார்க்கெட்ல கடை வச்சிருக்கேன். மக்கள் இந்த லைன் பாத்தீங்கன்னா நெத்திலி மீன் இருக்கு, ஜிலேபி மீன் இருக்கு பாருங்க. விலை எவ்வளவு கேட்கலாம்? விலை எவ்வளவு போயிட்டு இருக்கு? 130 ரூபா சார். 130 ரூபா போயிட்டு இருக்கு பாருங்க. நெத்திலி மீன் சூப்பரா இருக்கு பாருங்க. ஜிலேபி மீன் எவ்வளவு போயிட்டு இருக்கு? ஜிலேபி 180 ரூபாய் போடுவோம் சார். நான் பேர் சொல்லுங்க. சீனிவாசன். சரிங்களா. இந்த சிந்தாய் மார்க்கெட் எவ்வளவு நாளா வியாபாரம் பண்றீங்கன்னா? மீன் நாங்க 5 வருஷமா பண்ணிருக்கோம். கவலை மீன் விலை சொல்லுங்க, எவ்வளவு போயிட்டு இருக்கு? அவ்வளோ 150 ரூபா. 150 ரூபாவா? பார்த்து மக்களே, 150 ரூபா கம்மி பண்ணிக்கலாம். 5 கிலோ வர 40 ரூபா போடலாம். 5 கிலோ 3 கிலோ 140 ரூபா போடலாம். அப்படிங்களா? அடுத்தபடி சொல்லுங்க. சங்கரா மீன் பெரிய சங்கரா இருக்கு. 380 நான் 380. ஆமாமா. 360 ரூபா போடுங்க. 360 ரூபா போறீங்களா? சரி சரிங்க. இது 450 420 போடலாம். இந்த மீன் பேர் என்னன்னா எவ்வளவு விலை போயிட்டு இருக்கு? அது பொரிக்கான மீன் 650 ரேட்டு. 600 ரூபா பண்ணி தரலாம். 6 ரூபா போயிட்டு இருக்கீங்க. ஓகே. ஓ சரிண்ணா. இப்ப திருக்க மீன் எவ்வளவு போயிட்டு இருக்கு? திருக்க 280 சார். 250 போடலாம். 250 போறீங்களா? ஓகே. ஓ சரிங்க. மக்களே, அடுத்தபடி வந்து சென்னவர் மீன் சொல்லுவாங்க. மீன் விலை எவ்வளவு போயிட்டு இருக்கு? சென்னை வரணும். அது 400 ரூபாய் விற்கிறாங்க. 350 ரூபா பண்ணி தரலாம். பேர் சொல்லுங்க. என் பேர் அஸ்மத்தாரி. சரிண்ணா. நம்ம சுந்தர் மார்க்கெட்ல எவ்வளவு நாளா வந்து மீன் வியாபாரம் பண்றீங்க? நம்ம ஒரு 6-7 வருஷமா வரோம். கலர் பாரு 350. 150. அருமையான மீன், குழந்தை மீன், குழம்பாக்கலாம் வரலாம். உங்களுக்கு என்ன வேணும்? சூப்பரா இருக்கு பாருங்க மக்களே. ஓகே, சங்கரா வேணா சங்கரா ஃப்ரை பண்ணலாம். நவால் மீன் இருக்கும் பார்க்கறதுக்கு. அது பெரிய மீனா இருக்கு பாருங்க. ஓகேவா? ஓகே. எவ்வளவு கிலோ போயிட்டு இருக்குப்பா? இது கிலோ 300 ரூபாய். இது வவால் திருக்குன்னு சொல்லுவாங்க. அடுத்தபடி நண்டு விலை கேட்கலாம். அப்புறம் என்ன நண்டு இது? இது சிலவ நண்டு. சில்வரண்டா? ஒரு லைன்ல வச்சிருக்காங்க பாருங்க. எவ்வளவு கிலோ ப்ரோ இது? இது கிலோ 350 ரூபாய். இப்போ அடுத்தபடி இந்த நண்டு சொல்லுங்க. இது நண்டு 3 ஸ்டார். 3 ஸ்டார். விலை எவ்வளவு போயிட்டு இருக்கு? இது 300 250 அப்படி போகும். போல அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. 200 ரூபாய். நண்டு வந்து நண்டு போட போட விலை கம்மியாயிடும். அப்படிங்களா? சரி சரி. ப்ரோ உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் தவா. சரி, உங்க கடை பேர் ப்ரோ? கேசன். கொடுவால 550 ரூபாய். கொடுவா 550 ரூபாய் பாருங்க. இப்போ கொடுவா வந்து ஒரு முழுசா வந்து 550 ரூபா, ஒரு கிலோ 550 ரூபா. கிலோ 550 ரூபாய். கிலோ 550 ரூபா. இது பாத்தீங்கன்னா கிலோ 550 மீன் லைவா இருக்கும் ப்ரோ. நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கு பாருங்க. ப்ரோ இந்த கொடுவால வந்து என்னென்ன பண்ணலாம்? குழம்புலாம் குழம்பு செய்யலாம், வறுவல் செய்யலாம் ப்ரோ. வறுவல் செய்யலாம். டேஸ்டா ஒரு 2 மீட்டர் ஆமா. தள்ளிட்டு குழம்பு வச்சாலே மீட்டா, வச்சாலே மீட்டா. அதுதான் பாருங்க மக்களே. அதாவது மீன்களே பார்த்தா மீன் ரொம்ப டேஸ்டா இருக்குங்க பாத்தீங்க. சரிங்களா? ப்ரோ அடுத்தபடி சொல்லுங்க. கடல் வவால்ல வந்து கருப்பு வவால் சொல்லுவாங்க. எவ்வளவு விலை போயிட்டு இருக்கு? 650 ரூபாய் போகுது ப்ரோ. லோக்கல் வவால். ஆமா. காசிமேடு வவால் தான். நான் லாஸ்டா 600 ரூபாய் போடலாம். ப்ரோ உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் சுதாகர் ப்ரோ. சரி, இந்த சிந்தர் மார்க்கெட்ல எவ்வளவு வியாபாரம் பண்றீங்க ப்ரோ? நான் 15 வருஷமா இருக்கேன். சொல்லுங்க. சீலா மீன் எவ்வளவு போயிட்டு விலை? 150 ரூபாய் போடுறேன். சீலா மீன் விலை கம்மி பண்ணுவீங்களா? அதான் நான் காலையில 150 ரூபாய் போட்டேன். 40 ரூபாய் போடுவேன். 40 ரூபா போறீங்களா? அவ்வளவுதானா? பாருங்க 140 ரூபா பாருங்க. ஒரு 40 ரூபாய் போடுவேன். சரிங்களா? சுறா மீன் சொல்லுங்க. எவ்வளவு போயிட்டு இருக்கு? இதெல்லாம் வந்து காலையில 400 ரூபாய் போட்டேன். 350 ரூபாய் போடுவேன். 150 ரூபா தரீங்க. ஓ சிந்தர் மார்க்கெட்ல எவ்வளவு நாள் வியாபாரம் பண்றீங்க இங்க? நான் வந்து 20 வருஷம் ஆச்சு. 20 வருஷமா பண்றீங்களா? அப்படியே பெரிய சைஸ் வஞ்சர மீனா இருக்கு பாருங்க. லைன்ல வச்சிருக்காங்க. இங்கெல்லாம் வச்சிருக்காங்க பாருங்க. பெரிய சைஸ் வஞ்சிரம். பெரிய சைஸ் வஞ்சரம் வந்து இவ்வளவு விலை போயிட்டு இருக்காப்பா? இன்னைக்கு 1400 ரூபாய் போகுதுப்பா. 1400 ரூபாய். ஓகே. இப்ப சின்ன வஞ்சரம் வந்து எவ்வளவு? இந்த வஞ்சிரம் இன்னைக்கு 1000 ரூபாய். மட்டும் இந்த மீன் தேலல் பாறை மீன் விலை எவ்வளவு போயிட்டு இருக்கு? 120 ரூபாய் சார். பாறை மீன் அது. தோல் பாறை சொல்லுவாங்க. ஓ சரி. 10 மணி 100 விலை போயிட்டு இருக்கு பாருங்க. அவங்க பேர் சொல்லுங்க. மகேந்திரன். அது கடை பேருனா? எல்எஸ்ஆர்சி முட்டு. சிந்தர் மார்க்கெட்ல எவ்வளவு வருஷமா வந்து வியாபாரம் பண்றீங்க? நாங்க 4ஆவது தலைமுறை இருக்கோம். அப்படிங்களா? 4ஆவது தலைமுறை இருக்கோம். தாத்தா ஐயா எல்லாம் மீன் வியாபாரி தான். நம்ம எல்லாம் பெரிய மீன் ஹோல்சேல் வியாபாரம். தரமான மீன் விற்போம். ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மீன் தான் விற்போம். மீன்லாம் உங்களுக்கு எடுத்து வராங்களா? எங்கது ஆந்திரால இருந்து வருது. ஆமா. மலர்காடுல இருந்து வருது. காசிமல்ல இருந்து வருது. மக்கள் இந்த லைன்ல பார்த்து ஏரி மீன்லாம் இருக்கு பாருங்க. கண்டை மீன் சொல்லுவாங்க. இது வந்து வவ்வால் மீன் சொல்லுவாங்க. இது நெய் மீன் சொல்லுவாங்க. மீன்லாம் சூப்பரா இருப்பாங்க. மீன்லாம்
இப்போ விலை வந்து எவ்வளோ போயிட்டு இருக்கு இப்போ கெண்டை மீன் 130 130 ரூபா கம்மி பண்ணிக்கலாம் விலைலாம் கம்மி பண்ணி போடுவோம். எவ்வளோ போடுறீங்க 120 போடுவோம். 120 120 ரூபா தரீங்க ஹோல்சேல் ரேட் தான். ஹோல்சேல் ரேட்டுனா சூப்பராக இருக்கும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கு பாருங்க மீன்லாம். சரி சொல்லுங்க ப்ரோ அடுத்தபடி சொல்லுங்க ப்ரோ இது ஒவ்வொரு மீனா ப்ரோ கருப்பு ஓவல் இது 110 110 110 ரூபா இதை பார்த்துக்கோங்க கம்மி பண்ணிக்கலாம் கம்மி பண்ணி போடுவோம். எவ்வளோ பண்ணுவீங்க நம்ம கடை என்ன கம்மி பண்ணி போடுவோம். ஐயோ கம்மி பண்ணுவீங்க 100 ரூபீஸ் போடுறோம் கிலோ. 100 ரூபா பண்றீங்க 100 ரூபாய் தராங்க பாருங்க சூப்பரா வர மாதிரி மீன் அப்புறம் நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கு பாருங்க. இந்த மீன் நெய் மீன் அப்புறம் நெய் மீன் 100 ரூபீஸ். வேற பேர் என்ன சொல்லுவாங்க இதுக்கு இது பாஷா ஃபிஷ்னு வாங்க, நெய் மீன் வாங்க, ஆமா பங்காஸ்னு வாங்க, நிறைய பேர் இருக்கு. ஊருக்கு எத்தனை ஒரு பேர் சொல்லுவாங்க. எவ்வளவு ரூபாய் போயிட்டு இருக்கு ஒரு கிலோ 100 ரூபீஸ். 100 ரூபீஸ் அப்புறம் பேர் சொல்லுங்க இது லுகேஷ். சரி கடை பேர் ப்ரோ ஏஎன் ஃபிஷ் ஷாப். சரிங்க சிந்தர்வேல் மார்க்கெட்ல எவ்வளவு நாளா வியாபாரம் பண்ணிட்டு இருக்கீங்க? 30 இயர்ஸ் மேல இருக்கும். 30 வருஷம் மேல பண்ணிட்டு இருக்கீங்க. மக்களே உங்களுக்கு இறாலாம் இருக்கு பாருங்க. அது ஆத்து இறாவும் இருக்கு கடல் இறாவும் இங்க இருக்கு. ப்ரோ ஆத்து இறா சொல்றீங்களா? ஆமா போயிட்டு இந்த 250 ரூபா போடுறது அது. ஆமா ஆத்து 250 ரூபா போடுவாங்க. 250 ரூபா போறீங்க. ஓகே ஆத்து இறாலே டைகர் இது. இது எவ்வளவு போயிட்டு இருக்கு? 300 இது. 300 கம்மி பண்ணிக்கலாம். லாஸ்ட் 280 போடுவோம். 280 போறீங்க பாருங்க. அது வந்து ஒரிஜினல் கடை. இது கடல் இறாவா? ஆமா ஒரிஜினல் இது. ஓகே ப்ரோ இது எவ்வளவு போயிட்டு இருக்கு? இது 320 போடுது. லாஸ்ட் 300 போடுவாங்க. 300 போறீங்க. ப்ரோ பேர் சொல்லுங்க. பேர் சிவாஜி. சரி இப்போ சிந்தர் மார்க்கெட்ல எவ்வளவு நாளா வியாபாரம் பண்றீங்க? அது ரேட் ஒரு 8 வியாபாரம் பண்ணுங்க. 8 வருஷம் பண்றீங்க. மக்களே இன்னைக்கு மீன்களை சிந்தர் மார்க்கெட்ல உள்ள வாங்கிட்டு பாருங்க. அந்த உள்ளே வந்து மீனை கட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு லைன் தான். எவ்வளவு பேசிய விலைகளை கேட்கலாம். ப்ரோ பேர் சொல்லுங்க. சந்தோஷ். சரி ப்ரோ இப்போ சின்ன மீன்ல கட் பண்றோம்ல இப்போ எவ்வளவு விலை போயிட்டு இருக்கு? ஒரு கிலோ கட் பண்ணா கிலோ சின்ன மீனா தான் 50 ரூபா, பெரிய மீனா தான் 40 ரூபா. பெரிய மீன் 40 ரூபா ஒரு கிலோ சைஸ்ல. மக்களே ப்ளூ கிராப் சொல்லுவாங்க. கடல் நண்டுங்க விலை எவ்வளவு போயிட்டு இருக்குப்பா? ப்ளூ கிராப் வந்து 450 ரூபா போகுது. 450 ரூபா போயிட்டு பார்த்தா 400 கம்மி தான் பண்ணுவீங்களா? கம்மி பண்ணியும் போடுவான். 10 கிலோ 5 கிலோ எடுக்கிற மீன் இருந்தா ஒரு 420 ரூபா 430 ரூபா போடும். அப்படிங்களா? சரிங்க பாருங்க மக்களே ப்ளூ கிராப் இருக்கு பாருங்க. இந்த மீன் பேர் என்ன? இந்த மீன் பேர் பாத்தீங்கன்னா வெலை மீன் சொல்லுவாங்க. வெலை மீன் எவ்வளவு விலை போயிட்டு இருக்குப்பா? இப்போ வந்து 100 ரூபாய் போகுது கிலோ. கிலோ 100 ரூபாய். ஓகேவா? பெரிய சைஸ் இருந்துச்சுன்னா 6 ரூபாய் 650 ரூபா போடலாம். பேர் சொல்லுங்க. என் பேர் விஜயன். சரி கடை பேருங்களா? எஸ்சிகே. சரிங்க சிந்தார்பேட் மார்க்கெட்ல எவ்வளவு வியாபாரம் பண்ணீங்கன்னா? சிந்தார்பேட் மார்க்கெட்ல கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷமா ஒர்க் பண்றோம். மக்கள் இந்த சிந்தார்பேட் மார்க்கெட்ல வந்து வியாபாரிகளா மீன்லாம் வந்திருக்காங்க பாருங்க. அப்பா அவங்க வியாபாரம் பண்றவங்க வந்திருக்காங்க. எந்த ஊர்ல இருந்து வந்து நீங்க மீன்லாம் வாங்குறீங்க? ஓட்டேரியில இருக்கிறோம்ப்பா நாங்க. சரிங்க 15 வருஷமா கடை வச்சுக்கிறோம். ஆமாமா இங்க சிந்தார்பேட்டை மார்க்கெட்ல தான் டெய்லியுமே வாங்குறோம். நீங்க தான் எப்பவுமே வாங்குறீங்க? ஆமா ரொம்ப நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கும். மலிவாவும் கொடுப்பாங்க. மலிவாவும் இருக்கும். நீங்க கிலோ கணக்கா வாங்கலாம். அது நல்லா இருக்கு. ஆமா அப்படிங்களா? சரி சரிங்க. நீங்க என்ன மீன் வாங்குறீங்க? கொடுவா வாங்குவோம், மஞ்சள் வாங்குவோம், ஆமா பாறை, ஆமா கொடி மீன் வாங்குவோம். எவ்வளவு வருஷமா வந்து சிந்தார்பேட் மார்க்கெட்ல வாங்குறீங்க நீங்க மீனா? 15 வருஷமா ஆயிடுச்சு. 15 வருஷமா வரீங்க. சரிங்க. இந்த மீன் குவாலிட்டி நல்லா இருக்கா? நல்லா தரமா இருக்கும். தரமா இருக்கும். சரிங்க. இங்க வாங்குறதால எப்படி உங்களுக்கு டெய்லியும் வாழ்வாரத்துக்கு நல்லா இருக்கா? டெய்லி 30 கிலோ 40 கிலோ எடுப்போம்ப்பா. சரிங்க. மீன் கொடி ஃபால்ட் ஆகுது இல்ல, கம்மியா ரேட் பண்ணி கொடுப்பாங்க. சரிங்க. இங்கே போய் வியாபாரம் பண்றீங்கல்ல, இப்போ மக்களுக்கும் வந்து ஒரு நல்ல விலை நீ கொடுக்குறீங்க தரலாமா? ஆமாய்யா. எங்க அம்மா பாத்தீங்கன்னா கூறுகுல மீன்லாம் வச்சிருக்காங்க பாருங்க. அம்மா மீன்களாம் வந்து எவ்வளவு விலை போயிட்டு இருக்குப்பா ஒரு கூறு? ஒரு கூறு 100 ரூபாய், 3 எடுத்தா 200 ரூபாய். 200 ரூபாய். என்ன மீன் பேரு? கிழங்கா. கிழங்கா மீன். தும்பி கிழங்கா. சரி தெரியுமா? சங்கரா. சங்கரா எவ்வளவு போயிட்டு இருக்கு? 3 கூறு 200 ரூபாய் தான். 3 கூறு 200 ரூபாய். சூப்பர் சூப்பர் தான். அடுத்தபடிமா இது 200 ரூபாய் தான் 3 கூறு. 200 ரூபாய். இந்த மீன் பேருமா? மொசல் பாறை. மொசல் பாறை. ஓ சூப்பர் டேஸ்டா இருக்கும் பாருங்க. சரிம்மா. மா இந்த 3 மீன்லயே வந்து எந்த மீன் டேஸ்ட் நல்லா இருக்குமா? சூப்பரா இருக்கும். மொசல் பாறை நல்லா இருக்கும், சங்கராவும் நல்லா இருக்கும். சங்கராவும் நல்லா இருக்கும். இந்த குழம்பு வைக்கலாம், வறுக்கும் செய்யலாம். வரலாம் நம்ம இஷ்டம் தான். ஓ சரி சரிம்மா. பாத்தீங்க இப்ப இந்த மீன்மா லாஸ்ட் மீனுக்கு வறுக்கலாம் செய்யலாம். ஆமா. உங்க பேர் சொல்லுங்க. சுலோச்சனா. சரிம்மா. சிந்தர் மார்க்கெட்ல வந்து எவ்வளவு வியாபாரம் பண்ணுவீங்கம்மா? நானா 16 வயசுல இருந்து வியாபாரம். ஜிலேபி ஜிலேபிலாம் வருது. மொத்தம் இந்த ஜிலேபிலாம் வருது. ஜிலேபிலாம் வருது. ஜிலேபி மீன் எவ்வளவு போயிட்டு இருக்கு? 100 ரூபா ஆகுது. 100 ரூபாவா? கம்மி பண்ணிக்கலாம். போடலாம் 80 ரூபா போடலாம். 80 ரூபா போறீங்களா? 10 பேசுங்க. மார்க்கெட்ல எவ்வளவு வருஷமா வந்து வியாபாரம் பண்றீங்க? நான் ஒரு 7 வருஷமா இருக்கு. 7 வருஷமா போறீங்க. சரி மக்களே மார்க்கெட் பேக்ரேட் வீடியோலாம் பார்க்கலாம். ஓகே மக்களே, அடுத்த ஒரு நல்ல ஒரு பயனுள்ள வீடியோ மீண்டும் சந்திப்போம். பாய். மக்களே மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த நல்ல வீடியோக்களை நீங்க பார்த்து பயன்பெறுங்க.